ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5 ஓதுவது ஒழியேல் அப்படிங்கிற இயல்லிருந்து லைன் பை லைன் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இயலில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 90+ வினாக்கள் இருக்குது. அதில் 50 வினாக்கள் இந்த வீடியோலையும் மீதி இருக்க வினாக்கள் அடுத்த வீடியோலையும் பார்க்கலாம். முதல் வினா, பாரதிதாசன் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது? பாண்டியன் பரிசு, இசை அமுது, அழகின் சிரிப்பு ஆகியன பாரதிதாசன் இயற்றிய நூல்கள். இதில் பொருந்தாதது குயில் பாட்டு. குயில் பாட்டு என்ற நூல் பாரதியாரால் இயற்றப்பட்டிருக்கும். அடுத்து இரண்டாவது வினா, பாரதிதாசனின் இன்பத்தமிழ் கல்வி பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பின் எந்த தலைப்பில் உள்ள பாடலாகும்? பாரதிதாசனுடைய இன்பத்தமிழ் கல்வி பாரதிதாசன் கவிதை என்னும் தொகுப்பில் தமிழ் பேரு என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. பாரதிதாசனுடைய இன்பத்தமிழ் கல்வி பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் தமிழ் பேரு அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து மூன்றாவது வினா, பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது அளிக்கப்பட்டது? பிசிராந்தையார் என்ற நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கும். அடுத்து நான்காவது வினா, பின்வருவனவற்றுள் கதிரவனை குறிக்கும் சொல் எது? இதில் பருதி என்பது கதிரவனை குறிக்கும். கதிரவன் என்றால் சூரியன் என்பது பொருள். கதிரவன், பருதி ஆகியன சூரியனை குறிக்கும். அடுத்து ஐந்தாவது வினா, வீரர்களின் தோள்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எது? வீரர்களின் தோள்களுக்கு நிகராக பாரதிதாசன் மலையை குறிப்பிடுகிறார். அடுத்து ஆறாவது வினா, பசுமையான தோகைகளை உடையது எது? மயில்கள் பசுமையான தோகைகளை கொண்டது. அடுத்து ஏழாவது வினா, சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூல் எது? நாலடியார் சமண முனிவர் பலரால் எழுதப்பட்டிருக்கும். அடுத்து எட்டாவது வினா, நாலடியார் எந்த நூல்களுள் ஒன்று? 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நாலடியார். இது ஒரு அறநூலாகும். அடுத்து ஒன்பதாவது வினா, வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? நாலடியார் வேளாண் வேதம் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து 10வது வினா, திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றத்தக்க நூல் எது? நாலடியார் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது. அடுத்து 11வது வினா, விச்சை என்பதன் பொருள்? விச்சை என்றால் கல்வி என்பது பொருள். அடுத்து 12வது வினா, வெற்பு என்பதன் பொருள்? வெற்பு என்றால் மலை என்பது பொருள். அடுத்து 13வது வினா, பொறுத்துக. களனி என்றால் வயல் என்பது பொருள். நிகர் என்றால் சமம். பரிதி என்றால் கதிரவன் என்பது பொருள். முகில் என்றால் மேகம் என்பது பொருள். இதற்கான விடை 4, 3, 1, 2. அடுத்து 14வது வினா, பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது? பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் மயிலை கூறுகிறார். அடுத்து 15வது வினா, ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஏடு கூட்டல் எடுத்தேன், ஏடெடுத்தேன். அடுத்து 16வது வினா, துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? துயின்று கூட்டல் இருந்தார். அடுத்து 17வது வினா, என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது? என்றுரைக்கும், என்றுரைக்கும். அடுத்து 18வது வினா, கவி ஒன்று வரைந்திட பாரதிதாசன் ஏடு எடுத்தபோது என்னையும் எழுது என்று சொன்னது எது? கவி ஒன்று வரைந்திட பாரதிதாசன் ஏடு எடுத்தபோது என்னையும் எழுது என்று வானம் கூறியது. அடுத்து 19வது வினா, மாலை பொழுதினில் மேற்றிசையில் வீழும் மாணிக்கம் என பாரதிதாசன் வர்ணித்தது எது? பருதி. கதிரவனை மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்கம் என்று பாரதிதாசனார் சூரியனை வர்ணித்திருப்பார். அடுத்து 20வது வினா, துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் எதனால் தூங்கி கிடக்கிறார்கள் என்று பாரதிதாசன் கூறுகிறார்? துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையால் தூங்கி கிடக்கிறார்கள் என்று பாரதிதாசன் கூறுகிறார். அடுத்து 21வது வினா, பாரதிதாசன் ஒரு
பாரதிதாசன் ஒரு கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர். இவை அனைத்தும். அடுத்து 22வது வினா, மிக்க சிறப்பினை உடைய அரசாலும் கவர முடியாததாக நாலடியார் குறிப்பிடுவது எது? மிக்க சிறப்பினை உடைய அரசாலும் கவர முடியாததாக கல்வியை நாலடியார் குறிப்பிடுகிறது. அடுத்து 23வது வினா, நாலடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது? நாலடியார் 400 வெண்பாக்களால் ஆனது. அடுத்து 24வது வினா, நாலடியாரின் ஆசிரியர் யார்? இப்போ தான் பார்த்தோம், நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்டிருக்கும். அடுத்து 25வது வினா, நாலடியார் எத்தனை பகுப்புகளை கொண்டது? நாலடியார் 3 பகுப்புகளை கொண்டது. அடுத்து 26வது வினா, வைப்புழி என்னும் சொல்லின் பொருள். வைப்புழி என்றால் பொருள் சேமித்து வைக்கும் இடம் என்பது பொருள். அடுத்து 27வது வினா, ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வமாக நாலடியார் குறிப்பிடுவது எது? கல்வியை ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டியதாக குறிப்பிடுகிறது. அடுத்து 28வது வினா, கல்வியை போல் டேஸ் செல்லாத செல்வம் வேறில்லை. கல்வியை போல் கேடில்லாத செல்வம் வேறில்லை. கல்வியை போல் கேடில்லாத செல்லாத செல்வம் வேறில்லை. அடுத்து 29வது வினா, வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாய்த்து கூட்டல் தீயின். அடுத்து 30வது வினா, கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை. அடுத்து 31வது வினா, எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன். அடுத்து 32வது வினா, எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பிற என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பிற என்பது நாலடியாரில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து 33வது வினா, வெள்ளத்தால் அழியாது வெந்தணலால் வேகாது வேந்தராலும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இவ்வரிகள் தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து 34வது வினா, கல்வி அறிவு இல்லாதவர்களை யார் போல் குறை கூறியவர் வேறு யாரும் இல்லை. கல்வி அறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் போல் குறை கூறியவர்கள் வேறு யாரும் இல்லை. அடுத்து 35வது வினா, டேஸ் மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்னும் திருக்குறளில் கல்வி அறிவு இல்லாதவனை திருவள்ளுவர் குறிப்பிடுவது எது? கல்வி அறிவு இல்லாதவர்களை திருக்குறளில் திருவள்ளுவர் விலங்கோடு ஒப்பிடுகிறார். விலங்கு மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். அடுத்து 36வது வினா, விடுபட்ட சொல்லை கண்டறிக. கேடில் டேஸ் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றவை அவை. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. அடுத்து 37வது வினா, நல்ல செயலை மனிதன் தானாக செய்ய வேண்டும் என்று கூறியவர் யார்? நல்ல செயல்களை தானாக மனிதன் செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து 38வது வினா, நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று கூறியவர் யார்? திருவள்ளுவர் நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று கூறியுள்ளார். அடுத்து 39வது வினா, நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் யார்? பாரதியார் நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்துள்ளார். அடுத்து 40வது வினா, வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு நூல்தான் எழுதியவர் யார்? திருவள்ளுவர் தனது வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு நூலை மட்டும் எழுதியுள்ளார். அடுத்து 41வது வினா, காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் எது? காலம் அறிதல் காலத்தின் அருமையை பற்றி கூறுகிறது. அடுத்து 42வது வினா, கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. அடுத்து 43வது வினா, உயர்வடைவோம் பிரித்து எழுதும் பொழுது உயர்வு கூட்டல் அடைவோம். லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 44வது வினா, இவை கூட்டல் எல்லாம் சேர்த்து எழுதும் பொழுது இவை எல்லாம். அடுத்து 45வது வினா, திருக்குறளார் என்று அழைக்கப்படுபவர் யார்? வி முனுசாமி திருக்குறளார் என்று அழைக்கப்படுகிறார்.
அடுத்து 46வது வினா, திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார்? வி. முனுசாமி. அடுத்து 47வது வினா, திருக்குறளார் வி. முனுசாமியுடைய எந்த நூல் பெரும் புகழ் பெற்றது? திருக்குறளாருடைய உலகப் பொதுமுறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் நூல் பெரும் புகழ் பெற்றுள்ளது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை, இந்த நூல்களும் வி. முனுசாமியால் எழுதப்பட்ட நூல்கள் தான். அடுத்து 48வது வினா, சிந்தனை களஞ்சியம் என்ற நூலை எழுதியவர் யார்? வி. முனுசாமி சிந்தனை களஞ்சியம் என்னும் நூலையும் எழுதியுள்ளார். அடுத்து 49வது வினா, சுப்பர பாரதி மணியன் எழுதிய நூல்கள் எது? பின்னல் வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை ஆகிய நூல்களை எல்லாமே சுப்பர பாரதி மணியன் எழுதியிருப்பார். மேற்கண்ட அனைத்தும். அடுத்து 50வது வினா, பள்ளி மறுதிறப்பு என்னும் சிறுகதையை எழுதியவர் யார்? சுப்பர பாரதி மணியன் பள்ளி மறுதிறப்பு என்னும் சிறுகதை நூலை எழுதியுள்ளார். ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா 50 வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் மீதி இருக்க வினாக்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.